குமரிக்கண்டம் இருக்கா இல்லையா, இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழுந்துட்டே இருக்கு. இதற்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்தா மட்டும்தான் இந்த குமரிக்கண்டம் என்பது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும். ஆனா சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டபடி குமரிக்கண்டம் என்பது இருந்தது. அங்க 2 தமிழ் சங்கங்கள் நடந்தது. அங்க நிறைய ஆறுகள், மலைகள், இயற்கை வளங்கள், மக்கள், மன்னர்கள், ஆட்சிகள் நடந்தது, சிறப்பா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. 19ஆம் நூற்றாண்டில் என்ன சொல்றாங்க, ஐரோப்பிய அறிஞர்கள்லாம் சேர்ந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவுக்கு நில ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி சொல்றதுல இருந்து நம்ம தமிழ் அறிஞர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நில ஒற்றுமை இருக்கு அப்படின்னா குமரிக்கண்டம் என்பது இருந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்திய பெருங்கடலுக்குள்ள இப்படி ஒரு குமரிக்கண்டம் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இது 30,000-40,000 வருடங்களுக்கு முன்னாடி இது அடியில போயிருச்சு அப்படின்னு சொல்றதை நம்மளால ஏத்துக்க முடியாது. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனாதான் ஒரு கண்டம் முழுசா மூழ்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஒரு சுனாமி வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு கன்னியாகுமரியில ஒரு சுனாமி வந்துட்டு திரும்பி தண்ணீர் எல்லாம் கடலுக்குள்ளேயே போயிருச்சு.